தற்போதைய அண்மை செய்தி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் 72வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படும் நிலையில் அரசு மாநகர பேருந்துகளில் திமுக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். சிவகுமார், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவினுடைய தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய 72வது பிறந்த நாளானது இன்றைய தினம் கோலாகலமாக திமுக சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு சென்னை மாநகர பேருந்துகள்ல முதல்வரை போற்றும் வகையில அந்தந்த பகுதி செயலாளர்கள் தரப்புல இந்த ஒரு வாழ்த்து போஸ்டரானது, முதல்வருக்கான திமுக தரப்புல ஒரு வாழ்த்து போஸ்டரானது ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஒட்டப்பட்ட போஸ்டரானது மாநகர பேருந்துகளை ஒட்டி இருக்கிறது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா பார்க்கப்படுகிறது. பொதுமக்கள் உபயோகப்படுத்தக்கூடிய மாநகர பேருந்துகள்ல கட்சி ரீதியான ஒரு விளம்பர பலகை ஒட்டக்கூடாது என்பது அரசு விதிமீறலாகவே பார்க்கப்படுகிறது. அந்த வகையில முதலமைச்சருடைய பிறந்த நாளை முன்னிட்டு பகுதி செயலாளர்கள் இந்த போஸ்டரை ஒட்டி இருப்பது ஒரு விதிமீறான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சியினர் பல்வேறு குற்றச்சாட்டை வைத்திருக்கக்கூடிய நிலையில மாநகர பேருந்துகள்ல இந்த முதல்வருக்கான வாழ்த்து போஸ்டர் ஒட்டி இருப்பது பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு முகம் செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது. மாநகர பேருந்துகள்ல தனியார் விளம்பரத்துக்கு தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் சார்பில் அனுமதி வழங்கப்பட்டு அதற்கான போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கிறது. அது விதிகளுக்கு உட்பட்டு செய்யப்படக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது. இருப்பினும் கட்சி ரீதியான போஸ்டர்கள் மாநகர பேருந்துகள் ஒட்டுவதற்கான எந்த ஒரு அனுமதியும் தமிழ்நாடு அரசு சார்பில் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில இன்று தமிழ்நாடு முதலமைச்சருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய வாழ்த்து போஸ்டர் மாநகர பேருந்துகளை ஒட்டி இருப்பது ஒரு விதிமீறலாக பார்க்கப்படுகிறது. பொதுமக்கள் மத்தியில் ஒரு முகம் சுளிக்கும் விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக எதிர்க்கட்சியினர், அதிமுக உள்ளிட்ட ஏராளமானோர் இதற்கான ஒரு குற்றச்சாட்டை சமூக வலைதளங்களில் வைக்கக்கூடிய நிகழ்வையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உங்க தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.